ஒரு நாளும் தியானம் செய்யும்போது மனசை வேற எங்கும் அலைய விடாமல் மேலும் மேலும் அதிக நேரம் பரமாத்மாவில் நிலை பெறச் செய்யணும். அலைவதும் நிலையற்றதுமாகிய மனது எக்காரணத்தினால் எதன் கண் திரிகிறதோ அதனிடமிருந்து மீட்டு பரமாத்மாவிடமே நிலை பெறச் செய்யணும். மனசோட வேலை அலையிறது தான், நிலையற்றது தான். அது அவ்வளவு சுலபமாக அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ஒரு யானை இருக்குது, அதோடைய பலத்துக்கு நம்ம கயிறு கட்டுறதில்லை. ஒரு சின்ன சங்கிலியை தான் பாகன் கட்டுறார். அதுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்க வழக்கத்தினால அந்த அறுத்துட்டு போகல. அதுமாரி மனசும் யானை மாதிரி பல வேகத்தில் இருக்கும். அதை கட்டி போடணும். மெல்லிய கயிறு மாதிரி நம்ம மனதோட கட்டி போடணும். மனம் ஆசை வைக்குது. அந்த ஆசை ஒன்று மேலேருந்து இன்னும் ஒன்றுக்கு மாறுது. அத்தனைக்கும் காரணம் கண்டுபிடிச்சிக்குது. அதாவது காரணங்கள்ங்கிறது மனுஷன் ஏற்படுத்திக்கிட்ட தப்பிக்கிற ஒரு எளிமையான ஒரு செயல். தப்பிக்கிறதுக்குன்னே காரணம் சில பேர் சொல்லுவான். ஒரு இடத்துல ஒரு அதிகாரி ஒரு கார்பெண்டர் அவரை பார்த்து கேட்டார், ஏப்பா நேற்றுக்கு வரல வேலைக்குன்னு கேட்டார். ஐயா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேயான்னு சொன்னார். உடனே அதிகாரி கேட்டார், என்ன நாள் ஃபுல்லாக கல்யாணத்தில் இருந்தியா ஐயா, அரை நாளில் வர வேண்டிதானே அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா, காலையில் போனேன், வரத்துக்கு ராத்திரி 9 ஆகி போச்சு. அங்கேயே நிறையா சொந்தக்காரங்க அவங்களோடையே இருந்துட்டையா அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம். நீ வரைக்கும் தனியாக போனியா இல்லை உன் சிஷியை நீ கூப்பிட்டு போனியான்னு கேட்டார். நான் எங்கே போனேன், என் சிஷியெல்லாம் போக மாட்டேன் ஐயா, நானும் சிஷியன் 2 பேர் சேர்ந்தாயா போனோம் அப்படின்னார் கார்பெண்டர். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா அப்படின்னார். அந்த அதிகாரி கீழே இறங்கி வந்தார். அவன் சிஷ்யன் வந்துருந்தான். இங்கே வா தம்பி அப்படின்னார். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா அப்படின்னா. நேற்று ஏன்ப்பா வரல? ஐயா நேற்று ஒரு சாவுக்கு போட்டேயான்னா. நீ வரைக்கும் தான் போனியா அப்படின்னு கேட்டார். இல்லையா, எங்கள் ஐயாவையும் கூட்டுக்கிட்டு தான் போனேன், 2 பேரும் தான் போனோம். கார்பெண்டர் ஐயாவும் வந்தார் என் கூட. ஃபுல் டே அங்கே இருந்தியா? ஆமாம் ஐயா, ஃபுல் டே அங்கே தான்யா இருந்தேன். 2 பேரும் சேர்ந்து வாங்கப்பான்னார். 2 பேரும் சேர்ந்து வந்து நின்னாங்க. நீ எங்கே போனேன், நீ எங்கே போனேன்? 2 பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. ஏடா பொய் சொல்லணும் முடிவு பண்ணி இப்படி பொய் சொல்கிறீங்களாடா அப்படின்னு திட்டிவிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு காரணங்களை சொல்லும்போது ஏதோ ஒரு கதையும் கூடவே வந்துடுது. அப்போ அது வரைக்கும் இல்லை, ஒரு செயலை தவிர்க்கும் போது காரணம் ஒரு காரணமாகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நீண்ட காலம் டீ காப்பி சாப்பிடாமல் இருந்தாங்க. நீண்ட காலம் 10 வருஷம் போல் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ மன உறுதியாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸ்ரீபெரும்புதூரில் விபத்தில் இறந்துட்டார் அப்படின்னு நியூஸு டிவியில் சொல்லிட்டாங்க. உடனே அவங்க டீயை சாப்பிட்டாங்க. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் இப்போ டீ சாப்பிட்டீங்க, இவ்வளோ வருஷம் இருந்த கட்டுப்பாடை விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய ஆள், நேற்று இருந்தார் இன்றைக்கி இல்லை, டக்குன்னு போயிட்டார். அதை பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிடிமானமே போச்சுன்னாங்க. எல்லாரும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இல்லை, வள்ளுவரே 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் நேற்று, உளன் ஒருவன் இருந்த ஒருவன், இன்று இல்லை எனும் பெருமை. இந்த உலகத்துக்கு இன்றைக்கி இல்லாத ஒரு பெருமைன்றார். அப்போ அதுக்கு நினச்சிக்கிட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதுக்கு நினச்சிட்டு வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? ஆஃபீஸ் போகாமல் இருக்க முடியுமா? நிரந்தரம் இருக்குது, நிரந்தரம் இல்லை. உன் கடமையை செய்யணும். அதுதான் பகவத்கீதை சொல்லுது. பலன்களை பார்க்காதே, உன் கடமையை செய். எது வருதோ வர்றதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்க. நல்லது வந்தாலும் நன்று, கெட்டது வந்தாலும் நன்று. எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. உலக புகழ்பெற்ற ஒரு டென்னிஸ் விளையாட்டுக்காரர்
விம்பிள்டனை பல முறை ஜெயித்தவர். அவருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுறார் நிருபர்களை கூப்பிட்டு. அப்போ நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கா போய் இந்த கஷ்டம் வரணும் அப்படின்னாங்க. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஏன் எனக்கு வரக்கூடாதா அப்படின்னாரு. இல்லை, ஒரு புகழ்பெற்ற மனிதர் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னாங்க. புகழ் இல்லாதது, ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், இதெல்லாம் இயற்கைக்கு கிடையாது. எல்லாருக்கும் காற்று போகுது, எல்லாருக்கும் சூரியன் போகுது, எல்லாருக்கும் சந்திரன் போகுது. நோயும் எல்லாருக்கும் பொது தான். யாருக்கு வரும் யாருக்கு வராது. காலன் வந்து இவர் பெரிய செல்வாக்கானவர், இவரை நான் விட்டுடுறேன், இவன் ஒன்றும் இல்லாதவன் எடுக்கிறேன். அதாவது அழகாக சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. அதாவது ஒருத்தன் பல்லக்கில் போகிறான்னா பல்லக்கில் உட்காந்துக்கிறவன் உயர்ந்தவன்னு அர்த்தம் இல்லை, தூக்கிட்டு போகிறவன் பாவின்னு அர்த்தம் இல்லைன்னு தெளிவாக சொல்லுவார். சிவிகை தூக்கிட்டு போகிறவன் பாவி இல்லை. அப்போ ஒரு ஒரு விஷயத்தில் யாருக்கு எது நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. சரி, வாழ்க்கை எப்படி நடக்கும், யாருக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. யதார்த்தங்கிறது அதுதான். அந்த எல்லாம் தெரிஞ்சிட்டா மனுஷன் தரையில் நிற்க முடியாது. எனக்கு ஒரு 6 மாத குழந்தையா நான் இருக்கும்போது நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். அப்போ என்னுடைய தகப்பனார் சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், மாயவரம்னு நிறையா டாக்டர் அழைச்சி கொண்டு காமிச்சார். அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டது, எல்லா டாக்டரும் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் பையங்கிறதுனால எங்கள் அப்பா தேம்பி அழுதுருக்கார், இப்படி ஆகிப்போச்சேன்னு. அப்போ எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார். வந்தவர், ஏன்ப்பா அழுகுற அப்படி கேட்டிருக்கார். இது மாதிரி பையன் சீரியஸாக இருக்கான், பிழைக்க மாட்டான்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. அப்படியா, நான் பார்க்குறேன் அப்படி ஒரு பார்த்துருக்கார். இது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பழிச்சிருவான், நான் சொல்கிறத செய்யணும்னு ஒரு தேனும் ஒரு பவுடரும் வாங்கிட்டு வர சொல்கிறார். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த தேனையும் பவுடரையும் குழச்சி என் வாயில் தடவிருக்கார். நடந்த சம்பவங்கிறதுனால என்ன நான் உதாரணமாக சொல்கிறேன். இனிமேல் அவனுக்கு ஒரு ஆயுசு ஆபத்து இல்லைப்பா, 2 ரூபா ஃபீஸ் கொடுப்பான்னு வாங்கிட்டு போயிட்டார். அப்போ எங்கள் அப்பா அந்த கம்பவுண்டர் கேட்டிருக்காரு, இவ்வளோ டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது, நீ எப்படி கண்டுபிடிச்ச, நீ என்ன அப்படி படிச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த கம்பவுண்டர் சொல்லிருக்காரு, நானும் ஒன்றும் படிக்கலை, அவங்களுக்கெல்லாம் என்னை விட அதிகமாகவே தெரியும். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது, உடம்புலேருந்து ஏதோ ஒன்று வெளியில் போகுது, எது போகுதுன்னு தெரியல, உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரியல. இப்போ உடம்புலேருந்து போகிற எதையோ ஒன்று கட் பண்ணணும். டிசென்ட்ரியில் நிப்பாட்டுற மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது போனால் கூட அதை நிப்பாட்டுறதுக்கு வாயில் போட்டு விட்டேன். இப்போ உடம்புலேருந்து வெளியில் போகிறது குறைஞ்சி போச்சு. அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அவனுக்கு எதிர்ப்பு சக்தி வருது, அவன் பழிச்சிக்கிறான், அவ்வளோதான்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவன் வந்து எல்லையில்லாத கருணை உடையவன். யாரை காப்பாற்றணுமோ காப்பாற்றாமல் விடுறதில்லை. அவங்கவுங்களுக்கு என்ன வந்து இந்த உலகத்தில் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பு தர்றார். அந்த மனம் பக்குவம் அடையிறதுக்கு தான் இந்த பகவத்கீதையெல்லாம் சொல்லியிருக்கார். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று. யாரோ ஒரு பையன், அது யாருன்னு தெரியாது, பையன்னே தெரியாது, கிராமங்களில் காலை கடன் முடிக்கிறதுக்கு வாய்க்கா ஓரம், குளத்து ஓரம் தான் போய் கால் கழுவுவாங்க. எதேர்ச்சியாக ஒரு நாள் ஒரு ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளேருந்து முட்டையாக வருது. ஒருத்தர் போனவர் ஏன் அங்கே முட்டை வருதுன்னு யோசிச்சுட்டு உள்ளே குதித்து போய் எடுத்தால் அங்கே ஒரு குழந்தை, காப்பாற்றிட்டார். அந்த பையன் பிழைச்சிட்டான். பிழைச்சி பெரிய பணக்கார வீட்டு பையன், 8ஆவதாக பிறந்த பையன், பிழைச்சி இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறாரு, நிறைய கோயில்களுக்கு தர்மங்கள் பண்ணுறார். அவர் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளுக்கு கூட சமீபத்தில்
கூட முழுக்கு விழா, அதுக்கு பொருள் உதவி தான் செஞ்சுருக்கார். பேர் மாறன்னு பேர். எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கார், எங்கேயும் குறை வைக்கல. மனிதன் கிடைக்கிற நல்லதெல்லாம் மறந்துட்டு வர்ற துன்பத்தை வரைக்குமே பெருசாக யோசிக்கிறது தான் துன்பம் பெருசாக தெரியறதுக்கான ஒரு காரணம்.